சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் சேனல். தெரியாததே தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட பெர்த் சர்டிபிகேட்டை நம்மளே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆஃப்டர் 1990க்கு அப்புறமா பிறந்த எல்லாரோட பெர்த் சர்டிபிகேட்டையும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் இதுல போய் நீங்க மேனுவலாவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுல சைன் கூட இருக்கும். நீங்க வேணா பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம். How to download digital birth certificate அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். எல்லாமே யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட மொபைல்ல இதை பண்ண போறீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதே பண்ணுங்க. சிஸ்டம்னா நார்மலா ஒரு இன்காக்னிட்டோ விண்டோ ஒன்று ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு tn-turban epay.tn.gov.in அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் இதுல ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு யூசர் நேம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா அதோட லிங்க் கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. இந்த நியூ தெரியாதவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுக்குள்ள போனீங்கன்னா இது எல்லாமே வரும். இதுல இருக்க கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு நியூ யூசர் கிரியேட் ஆயிடும். உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், வந்ததுமே கிரியேட் ஆயிடும். உங்க மொபைல் நம்பர் தான் உங்களுக்குள்ள யூசர் நேம். சரிங்களா? இது மொபைல் நம்பர். நான் எப்பவுமே பாஸ்வேர்டு எதையுமே நான் வந்து மெமரிலே வச்சுக்க மாட்டேன். எல்லாமே நம்ம கூகுள் சேவ் பண்ணி வச்சுக்கோம். இப்போ லாகின் பண்ணியாச்சு. மை ப்ராப்பர்ட்டிஸ், சர்வீஸ் ரெக்வெஸ்ட், மை கிரிவன்சஸ், சர்வீசஸ், மேக் பேமெண்ட், ஃபீட்பேக், மை ப்ரொஃபைல் எல்லாமே இருக்குது. இதுல வந்து சர்வீஸ் ரெக்வெஸ்ட் சர்வீசஸ் போறோம் நம்ம. இதுல இப்போ சர்வீசஸ் போனா டெத் சர்டிபிகேட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ சர்ச் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ நம்மளோடது தூத்துக்குடி. நீங்க எந்த ஊரோ அந்த ஊரை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் தூத்துக்குடிக்கு காட்ட போறேன். தூத்துக்குடி கார்பரேஷன். தென் பெர்த். இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பெர்த் போடுங்க. இயர் வந்து தென் இந்த இடத்துல வந்து உங்களோட டேட் ஆஃப் பெர்த் நம்ம எதுக்கு சர்ச் பண்ண போறோமோ அதுக்கு. நான் எங்க பாப்பாக்கு பார்க்க போறேன். 2015ல ஏப்ரல் 13 டேட் கிளிக் பண்ணியாச்சு. பெர்த் பிளேஸ் வந்து ஹாஸ்பிட்டல். இது ஸ்டார் இருக்கதா மேண்டேட்டரி, மற்றதெல்லாம் நீங்க கொடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. செக்ஸ் ஃபீமேல். தூத்துக்குடி கார்பரேஷன், பெர்த், டேட் ஆஃப் பெர்த் கொடுத்துட்டேன். ஹாஸ்பிட்டல் இது மஸ்ட் கிடையாது. தென் ஃபீமேல், செக்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்து நான் சர்ச்னு கொடுத்துட்டேன். சர்ச்னு கொடுத்துட்டேன்னா கீழே அன்னைக்கு டேட்ல இவ்வளோ பேரு பிறந்திருக்காங்க அப்படின்னு வருது. இதுல நம்ம பொண்ணு யாரு? ஆக்சுவலி இதுதான் என்னோட பொண்ணு. இந்த இது இருக்குது. இதை வியூ பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவங்களோட பெர்த் சர்டிபிகேட்டோட வியூ வரும். ஓகே, வருதுங்களா? அவ்வளவுதான். இப்ப நீங்க வியூ பண்ணி பாத்துட்டீங்க. இது நான் அதுல கொடுத்துருக்க அட்ரஸ், பாப்பா பிறந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கும். பாப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இதே வந்து நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் பெர்த் சர்டிபிகேட் அப்படின்னு இருக்குதா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதே தான் மறுபடியும் கொடுங்க. தூத்துக்குடி கார்பரேஷன்
birth, இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் கொடுக்க போறோம். சர்ச் அப்படின்றது அங்க கொடுத்த அதே டீடைல்ஸ் தான். சர்ச்னு கொடுத்தீங்கன்னா கீழே ஜோஷினி வந்துருச்சா, பிரிண்ட். print preview in English. print ஆயிடுச்சா, அவ்வளவுதான். ஜோஷ்னி ஃபீமேல், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், தென் அப்பா பேரு, அம்மா பேரு, ஆதார் நம்பர்லாம் ஹைட் ஆயிருக்கும், அட்ரஸ், சீல், சைன் எல்லாமே இருக்குதா, அவ்வளவுதான். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் வந்துடும், அவ்வளவுதான். இல்ல நம்ம சிஸ்டத்துல சேவ் பண்ணி வச்சுக்கலாம்னா பிடிஎஃப் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு பிடிஎஃப்ல. That's all. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching. Bye.